இந்த 6 மாசமா வராது இருந்தாரு. நாளைக்கு வரப்போறாரு. 18ஆம் தேதி சென்னை வருகிறார். அதுல ஸ்டாலின் கலந்துபாரா இல்லையா தெரியல. மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் மூக்குடைப்பு இருக்கிறது. ராகுல் காந்தி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தனது ஆதரவை வாபஸ் வாங்கி விடுவார். தேர்தல் முடிந்துவிடும் 23ஆம் தேதி 5ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்துவிடும். ஒரு 10 தேதி வாக்கில் காங்கிரஸ் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி 2029 விஜயுடன் தான் தமிழக காங்கிரஸ் பயணம் செல்லும். செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்வார். அவரே ஒத்துருக்காரு. ஏன் தெரியுமோ, இந்த டீலிமிட்டேஷன் பேசும் பொழுது ஆணித்தரமாக டி.ஆர். பாலு பேசவில்லை. ஏதோ தமிழ் வெற்றி கழகத்தினுடைய விஜயும் மம்தா பானர்ஜியும் யூகங்களாக சொல்லுகிறார்களே பாஜகவிற்கும் திமுகவிற்கும் உறவு இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏன் திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்களே தவிர ஒரு இதுவோ பேசவே இல்லைங்க. அதுல இந்த 23 லோக்சபா எம்பிஸ்ல 8 காங்கிரஸ்காரங்களும் வெள்ளை சட்டை தான் போட்டு வந்தாங்க. தே நெவர் ஓர் பிளாக் ஷர்ட். வெள்ளிக்கிழமை காலை 17ஆம் தேதி 1 மணி மட்டும், வியாழக்கிழமை இரவு முழு நடந்தது விவாதம். திமுக எம்பி ஒருத்த கூட இல்லைங்க. அவன் பொட்டி படிக்க முடிச்சு கிளம்பிட்டான். அவ்வளவு அக்கறை இருக்கு நாட்டு மேல. ஆனா இங்க நடிச்சிட்டு இருக்காங்க, நாங்க தான் போராடிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க மத்திய அரசு கூட போராடிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. ஆனா 8 மணிக்கு கிளம்பிட்டாங்க. 8 மணிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களால என்ன சாதிக்க முடிந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பயத்தினால், தேர்தலில் மிக மிக மோசமாக தோல்வி அடைய போறோம் என்ற பயத்தினால் மத்திய அரசாங்கத்தை எடுத்து இந்த மாதிரி விமென்ஸ் பில்லை எதிர்த்து கொளுத்தி விடுறது, எரிச்சு விடுறது, இதெல்லாம் தான் ஒரு நெகட்டிவா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர திமுக தோழமை கட்சிகள்லாம் அதுல விளங்கிட்டாங்க. பாத்தீங்களா நீங்க? மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே, வணக்கம் சார். எப்படி சார் இருக்கு டெல்லி? எங்க முதல்வர் ஒரு மிரட்டல் கொடுத்தாரு பாத்தீங்களா? டெல்லி மாட்டம் இருக்கா? ஐயோ கேட்காதீங்க, ஆடுதுங்க டெல்லி. அப்படியே ஆடுதுங்க. 60களில் பார்த்த திமுக பார்க்க வேண்டியிருக்கும் சார். பிரதமர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. 2026 நரேந்திர மோடியை பார்க்காத மு.க. ஸ்டாலினுக்கு 2027 பார்ப்பார். ஓகே சார், ஓகே சார். சரி சார், இப்போ தொடர்ந்து பார்லிமெண்ட்ல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு ஓட்டுச்சோரின்னுட்டு பீகாருக்கு பிரயாணம் செய்தார் மு.க. ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்தார்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஓட்டுச்சோரி என்று பற்றி. ஆனால் அதே ராகுல் காந்தி இந்த 6 மாசமா வராது இருந்தாரு. நாளைக்கு வரப்போறாரு. 18ஆம் தேதி சென்னை வருகிறார். அதுல ஸ்டாலின் கலந்துபாரா இல்லையா தெரியல. எது இருப்பினும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி அம்மையார் ஜெயலலிதா அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கினாங்களோ, எப்படி முரசொலி மாறனுடைய இறுதி சடங்கிற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் சென்னையில் கலந்து கொண்டு அவர் பிளேன் ஏறி டெல்லி வருவதற்குள் திமுக பாஜகவினுடைய ஒரு சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணாங்களோ, அதே மாதிரி தேர்தல் முடிந்துவிடும் 23ஆம் தேதி 5ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்துவிடும். ஒரு 10 தேதி வாக்கில் காங்கிரஸ் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி 2029 விஜயுடன் தான் தமிழக காங்கிரஸ் பயணம் செல்லும். செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்வார். அவரே ஒத்துருக்காரு. ஏன் தெரியுமோ, ராகுல் காந்தி சொல்றாரு, இவர் நம்ம மு.க. ஸ்டாலின் சட்டத்தின் மேல் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர், நான் சட்டத்தை மதிப்பேன் என்று. ஆனால் இந்த சட்ட திருத்த ஒரு பேப்பரை கொளுத்தினாருன்னா அதை விட ஒரு துர்பாகியமான செயல் கிடையாது. அதெல்லாம் ராகுல் காந்தி செய்தது ஆர்டினன்ஸ் கீழ்ச்சி போட்டாரு. அந்த மாதிரி ஸ்டாலினும் பண்றாரு. வரவேற்கத்தக்கது, யாரும் இல்லைங்கள. ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் மூக்குடைப்பு இருக்கிறது. ராகுல் காந்தி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தனது ஆதரவை வாபஸ் வாங்கி விடுவார். அதே சமயத்தில் நேற்று பார்த்தோமே சார், தேஜஸ்வி சூர்யா பேசும்பொழுது மிகப்பெரிய மூக்குடைப்பை பார்த்தோம். நம்ம பார்லிமெண்ட்லயும் எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே இல்ல. ராசாவட்டி எதுவும் பேச முடியல. நாங்க ஒன்னும் பிஜேபிக்கு எதிரானவங்க கிடையாது, 6 கோடி கொடுத்தோம் 100 கோடி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ராஜா அவர்களும் பேசுறாங்க. அங்க பேச வேண்டிய அந்த இடத்துல யாருமே பேசவே இல்லையே. காரணம், நேற்று யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. தமிழ்நாடு அதாவது எலெக்ஷன்ல பிரசாரத்துக்கு இருக்காங்க. நிஜமாவே திமுக ஒரு பலபலன்னு ஆயிடுச்சுங்க. அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்ம 2 பேரும் பேசக்கூடிய வீடியோவை நான் ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த டீலிமிட்டேஷன் பேசும் பொழுது ஆணித்தரமாக டி.ஆர். பாலு பேசவில்லை.
ஏதோ தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் விஜயும் மம்தா பானர்ஜியும் யூகங்களாக சொல்லுகிறார்களே பாஜகவிற்கும் திமுகவிற்கும் உறவு இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏன் திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை போட்டுன்னு வந்தாங்களே தவிர ஒரு இதுவோ பேசவே இல்லைங்க. யாருக்குமே பேசுறதுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல அதுல இந்த 23 லோக்சபா எம்பிஸ்ல 8 காங்கிரஸ்காரங்களும் வெள்ளை சட்டை தான் போட்டு வந்தாங்க. தே நெவர் ஓர் பிளாக் ஷர்ட். அதுவே ஒரு பெரிய இதுவாச்சு. தவிர திருமாவளவன் போட்டிருந்தாரு. என்னை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்துல திமுக ஒண்ணும் ஆக்ரோஷத்துடன் எதிர்த்து இருந்தா நன்னா இருந்திருக்கும். சீஃப் மினிஸ்டர் கொளுத்துறாரு. அப்போ அது மறைமுகமா சொல்லுது திமுக பிஜேபியோட கூட்டணியில தான் மறைமுக கூட்டணியில இருக்கு அப்படிங்கறத காட்டுதுல சார். அது எப்படி மம்தா பானர்ஜி சொல்றாங்க? அதை நம்ப வேண்டிய அந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறாரு ஸ்டாலின். அதுதான் ராகுல் காந்தி மனசுல பதிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு இளம் எம்பி தேஜஸ்வி சூர்யா அவரு கேட்கிற கேள்விகளுக்கே இங்க மூத்த எம்பிகளால பதில் சொல்ல முடியாம திணறாங்களே திமுக எம்பிகள். அவங்களுக்கு மூச்சு விட முடியலைங்க. காரணம் கருப்பு சட்டை வேற ரொம்ப டைட்டா போட்டிருந்தார். ராஜாவும் சரி மீதி பேர் என்னைக்கோ சிரிக்காதீங்க தம்பி, என்னைக்கோ போட்டு சட்டை போடுறாங்க. அவங்க வீட்டு ஒரு 3-4 ஷர்ட் இந்த கோர்ட் ஸ்டாண்ட்ல இருக்குது. ரைட்டா தபால்னு போட்டு வந்துடுறாங்க. ஆனா சொல்லும் போல 60கள்ல போட்ட சட்டையா இருக்கும் சார். அவங்கதான் சொன்னாங்க அதுன்னு அவர் கல்லூரியில் படித்திருந்ததாக இருக்கும். அவர் 60ல பிறக்க இல்லைன்னு கூட நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ராஜா அவர்கள் நேற்று ஒரு ஏளன பொருளாகிவிட்டார். பாஜகவினுடைய மூத்த எம்பியா இருந்தாலும் சரி, இளம் எம்பியா இருந்தாலும் சரி, ராஜா ஒருவர் தான் இருந்தார். ஆனா இன்னொன்னு சொல்றேன், உங்களுடைய நேயர்களுக்கு ஒரு பெரிய ரகசியம். 8:30 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டான் திமுக எம்பிக்கள். திமுக பெஞ்சு காலியா இருந்து. இப்ப கூட நீங்க அந்த யூடியூப் எடுத்து பாருங்க. லோக்சபால தயவு செய்து இரவு 1 மணி மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 17ஆம் தேதி 1 மணி மட்டும், வியாழக்கிழமை இரவு முழு நடந்தது விவாதம். திமுக எம்பி ஒருத்த கூட இல்லைங்க. அவன் பொட்டி படிக்க முடிச்சு கிளம்பிட்டாங்க. அவ்வளவு அக்கறை இருக்கு நாட்டு மேல. ஆனா இங்க நடிச்சிட்டு இருக்காங்க, நாங்க தான் போராடிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க மத்திய அரசு கூட போராடிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. ஆனா 8:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. 8:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களால என்ன சாதிக்க முடிந்தது? அவர்கள் நன்றாக பயிர்களை எல்லாம் புடுங்குவார்கள். அந்த பயிர் புடுங்குறது கூட சரியை பண்ணலைங்களே. அது விவசாயம் செய்திருந்தான்னு தெரிஞ்சிருக்கும். அது இன்னும் அவங்க ஒரு வேடிக்கையா நினைச்சிட்டு இருக்காங்க. 23 திமுக எம்பிக்கள் கடந்த 10 வருடங்களாக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் மு.க. ஸ்டாலின். அவங்க என்னதான் சார் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு? அதுல அந்த 23ல 12 பேர் உதயநிதி ஸ்டாலின் ஆளுங்க. அது 2 பேர் தான் அம்மையார் கனிமொழியோடு இருக்காங்க. ராஜாவோட 4 பேர் இருக்காங்க. இதுல இந்த 4000 பேர் திருப்பிரபந்தமும் சாமியை கும்பிடக்கூடிய ஜெகத் ரக்ஷகன் அவர் பாட்டுல பஜனை பண்ணி ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் அவர் பாட்டுல போறாரு. அவர் யாருக்குமே கிடையாது. இது லோக்சபா ராஜ்யசபாக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ராஜ்யசபால திருச்சி சிவா திருப்பி வந்துட்டாரு. அந்த பெண்மணி ஒத்துருமே கிடையாது. அதுல எல்லாமே பெண்மணிக்கு ரிசர்வேஷன் சொல்றாங்களே தவிர டிஎம்கேல இருந்து ஒரு அந்த கனிமொழின்னு என் சோமனுடைய கிராண்ட் டாட்டர், அது அவன் போயிட்டு அந்த அம்மா அந்த என்.வி. நடராஜனுடைய கிராண்ட் டாட்டர், என்.வி. சோமனுடைய மகள், அவனுக்கு கொடுக்க திருப்பியும் வேற யாருக்கோ கொடுத்துட்டான். அதை பிரேமலதா ஆளு கொடுத்துட்டாங்க இந்த டிஎம்டிகே. மொத்தம் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் சேர்ந்தா 57 எம்பிக்கள் டோட்டல். 33 எம்பிக்கள் இதுவா இருக்காங்க திமுக எம்பிக்கள். அந்த 33ல நிறைய விதமான ஒரு குழப்பம் இருக்குங்க தம்பி. அதனாலதான் பாராளுமன்றத்தில் அவர்களால் ஒருங்கிணைத்து ஒரு குரல் கொடுக்க முடியவில்லை. அதனாலதான் 8:30 மணிக்கே நேற்று போயிட்டாங்க. ஓகே சார். அப்போ அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல சார், 39ங்கிறது நாடாளுமன்ற எம்பிக்கள், நமக்கு 59 ஆக போகுது இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா. அப்போ இங்க தமிழ்நாடு வைக்கிற குற்றச்சாட்டு இன்னும் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு பொய் தானா? அதை இந்த அரசியல் களத்துல இந்த தேர்தல் நேரத்துல எடுத்து வைக்கிறாங்க. மக்களுக்கு இது பொய்ன்னு நீங்க விளக்குங்க சார். பொய் தானே. எங்க ப. சிதம்பரம் சொல்றாரு 41. ஒண்ணு சொல்றேன், திமுக எம்பிக்கள் எல்லாம் சொல்றாங்க 50 இருக்காது 39 தான் பொய் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு. உண்மை யாரு இல்லை, அதை ஒத்துக்கலாம். ஆனா நேற்று பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார், கேரண்டி கொடுக்கிறேன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கு 60 சீட் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு. எங்க அப்படி விட்டுட்டு அமித்ஷாவும் சொன்னார், பட்டியலிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் டீலிமிட்டேஷன் பத்தி இன்னைக்கு கெசட் நோட்டிபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை தவிர பார்லிமெண்ட் அஜெண்டா பேப்பர் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க இன்டர்நெட் loksabaNIC.in போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதையெல்லாம் மறைத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பயத்தினால் தேர்தலில் மிக மிக மோசமாக தோல்வி அடைய போறோம் என்ற பயத்தினால்
மத்திய அரசாங்கத்தை எடுத்து இந்த மாதிரி விமென்ஸ் பில்லை எதிர்த்து கொளுத்தி விடுறது, எரிச்சு விடுறது, இதெல்லாம் தான் ஒரு நெகட்டிவா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர திமுக தோழமை கட்சிகள்லாம் அதுல விளங்கிட்டாங்க. பாத்தீங்களா நீங்க? மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.